கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். கொஞ்ச நேரம் தான் இருக்குது, ஆனாலும் தேவன் கொடுத்த வார்த்தை. நான் பல காரியங்களை செய்திக்குள்ளாய் வந்தாலும் கடைசியாக கன்க்ளூடாக வருகிறது என்ன அப்படின்னா, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதுதான் முக்கியம். அவர் கட்டளையிட, he commanded and it stood அப்படின்னு வரும். அவர் சொன்னால், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். யார் கட்டளையிட்டால்? கர்த்தர் கட்டளையிட்டால் ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எங்க வருது? சங்கீதம் 33:9. மறக்கக்கூடாது, இதெல்லாம் மறக்கவே கூடாது, அப்படியே ஞாபகத்தில் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ he commanded and it stood fast. அது சீக்கிரம், அது ஆங்கிலத்தில் சீக்கிரமாக நிற்குமாமா. stood fast அப்படின்னா உடனே நின்றோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒரு எதிர்பார்ப்போடு கூட நம்ம இருக்கணும். ஆண்டவர் இந்த மாத செய்திக்குரிய அந்த வார்த்தைகளே எனக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார். போன வாரம் நம்ம எல்லாரும் அறிந்து கொண்ட சத்தியம் என்னது? யோர்தானை பற்றி பேசணும். யோர்தான் ஒரு குழந்தைக்கு பேரும் அன்னைக்கு இப்போ கரெக்டாக வந்துச்சு. அப்புறம் ஆசாரியருடைய கால் பட்ட உடனே யோர்தான் என்ன பண்ணினது? நின்றது, குவியலாக நின்றது. அப்போ அந்த அந்த காரியத்தை நான் கடந்த வாரம் உங்களோடு கூட பேசினேன். சரி, முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா நமக்கு இந்த மாதத்தில் இன்னொரு வாரம் இருக்குது. திரும்ப யோசுவா வாசித்துக்கிட்டே இருந்தால் திரும்ப நின்றதுன்னு வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இதெல்லாம் நாங்கள் முன்னமாகவே யோசிக்கிறது இல்லை. ஆனால் ஆவியானவர் நம்மை அப்படியே கொண்டு போகிறார். எப்போ அந்த ஒரு சொல்லுக்கு டைரக்டர் சொல்கிறாங்களே, சரி அவங்க வாலிப பிள்ளைகளுக்கு சொன்னாலும் நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி நான் கீழ்ப்படிச்சு, ஆண்டவர் இதில் எனக்கு என்ன பேசுகிறீர் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே வந்துச்சு. வாசிங்க எல்லாரும். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. சூரியன் தரித்தது, சந்திரன் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்றது. சரி, அடுத்தது 12ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கில் தரித்து நில்லுங்கள் என்றான். பாருங்க, தரித்து நில் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராமா, யோசுவா சொன்னாராமா. அடுத்த வசனம் நின்றதாம். எதை பார்த்து நிற்க சொன்னாரு? சூரியனை பார்த்து, நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், எதிரிகளுக்கு விரோதமாக சண்டை போடுறேன், இப்போ இருட்டிருச்சுன்னா சண்டை நின்றோம். இருட்டுறதுக்கு முந்தி பகலில் யுத்தம் செய்யணும், சத்ருவை நான் மடங்கடிக்கணும். அப்போ சூரியனே நீ அப்படியே கிபியோன் மேலே என்ன பண்ணு, நெல்லு, அப்படியே நெல்லு அப்படின்னு சொல்லி யோசுவா தேவ மனிதன் கட்டளையிடுகிறான். சூரியன் அப்படியே நின்றுச்சாமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆண்டவருடைய நாமத்தில் நீங்கள் கட்டளையிட்டால் அது நிற்கும். நம்புறவங்க தான் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும். சில வேளைகளில் நமக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 45ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 45:11. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும், பாருங்க நல்லா கவனிங்க, என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கவனிக்கிறீங்களா? யாருக்கு கட்டளையிட சொல்றாரு? கர்த்தர்ட்டே. அப்பா ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு காரியத்தை செய்யுங்கப்பான்னு கட்டளை கொடுங்க அப்படிங்கிறாரு. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆண்டவரே சொல்றாரு, என்கிட்ட கட்டளையா சொல்லுப்பா, நான் செய்யறேன், நான் ரெடியா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு மேல நமக்கு கீழே உள்ளவங்க கட்டளை விட்டா நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம கீழே உள்ளவங்க, பாஸ்டர் இப்படிலாம் ஒழுங்கா இருங்க அப்படின்னா, யாருப்பா நீ என்கிட்ட பார்த்து சொல்றியே அப்படிம்போம். ஆண்டவர் சொல்றாரு, என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடப்பா,
என்கிட்ட கட்டளையிடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவருடைய கரத்தின் கிரியை தான் இந்த சூரியனும் சந்திரனும். இந்த யோசுவா ஒரு தேவ மனிதன், தேவனுக்கு பயந்த மனிதன். அதனால நீங்க இப்போ சர்வசாதாரணமா நீங்க போய் கட்டளையிடக்கூடாது. நம்ம தேவனுக்கு பயந்தவர்களா இருக்க வேண்டும். யோசுவா தேவ சொல்லை கேட்டவன். அப்போ தேவனுக்கு பயந்தவர்கள் சில காரியங்களை கட்டளையிட்டால் அது கண்டிப்பாக நிற்கும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லணும். அப்போ நம்ம தேவனுக்கு பயப்படணும். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது வாசித்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியும். யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். பாருங்க, இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த வசனத்தை வாசித்து பாருங்க. மெய்யாகவே மெய்யாகவே, ட்ரூலி ட்ரூலி அல்லது வேரிலி வேரிலி அப்படின்னு போட்டிருக்கல. மெய்யாகவே, கண்டிப்பா, உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்றேன், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போல என்ன செய்வான்? நான் செய்யும் கிரியைகளை செய்வான், இவைகளை பார்க்கிலும். எப்படி ஆச்சரியமா இருக்குது இது! எத்தனை பேர் இந்த வசனத்தை நம்புறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் செய்ததை விட நம்மால பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் அதிகாரம் கொடுத்துட்டு போயிட்டாரு. நம்ம செய்ய முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம சிலருக்குலாம் சொல்றோம் பாத்தீங்களா, ஆண்டவரை பத்தி சொல்றோம். அந்த ஆத்மாவே ரட்சிக்கப்பட்டது பாத்துங்க. வசனத்தை கேட்டு அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டது. இது என்ன தெரியுமா? ஒரு பெரிய காரியம். ஒரு குருடனை சுகமாக்குறதை விட, ஒரு வியாதி சுகமாகிறத விட ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது அதை விட பெருசு. அற்புதத்துல பெரிய அற்புதம் என்ன தெரியுங்களா? ரட்சிப்பு தான். நம்ம நினைக்கிறோம் வயிற்று வலி சுகமாயிடுச்சுன்னா அற்புதம், பேய் ஓடிடுச்சுன்னா அற்புதம் அப்படின்னு நினைக்கிறோம். இது வேற மார்க்கத்தாரும் பேய ஓட்டுறாங்க, வேற மார்க்கத்தாரும் சுகம் கொடுக்குறாங்க. ஆனா ரட்சிப்பை யாரும் தர முடியாது. ரட்சிப்பை தருகிறவர் யார்? கர்த்தர் ஒருவர் தான். அந்த ரட்சிப்பை நீங்க உங்க நண்பருக்கு சொல்றீங்க, உங்க நண்பருக்கு சொல்றீங்க, சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க? ஏற்றுக்கொள்றாங்க. தேவனை விசுவாசிக்கிற ஒரு மனிதரால் அவரை விட பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்புறவங்க ரெலில சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்க தேவனை விசுவாசித்தா உங்களால ஒரு விழுந்து போகிற ஒரு மனிதன், அழிவை நோக்கி செல்லுகிற மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். இந்த ரட்சிப்பின் தேவனை நீ சொல்வாயானால் உன்னால் அவர் ரட்சிக்கப்படுவார். அல்லேலூயா. ஒரு தலைவலி சுகமாகிறத விட ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, அதனால தான் சபை மக்களுக்கு சொல்றது, ஆத்தும ஆதாயம் செய்யணும். வேலை செய்கிற இடத்துல, போகிற இடத்துல யாருக்காவது ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்களா, அம்மா வாங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஒரு நாள் வாங்க எங்கள் ஆலயத்துக்கு, உங்களுக்கு ஜெபம்னா சுகமாயிரும், கொண்டு வாங்க. நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா இங்கே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். நிறைய பேர்த்துக்கு சபைக்கு வர்றதில்லை. ஏன் தெரியுமா? நம்ம அவங்க கூப்பிட்டா தான் போக முடியும், நம்மளாம் போக முடியாது அப்படின்னு நிறைய பேருடைய சிந்தை. நான் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது, நாங்களாம் வரலாமான்னு என்கிட்ட கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியாது, இது யாரோ சிலரை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை, நீங்கள் சொல்லி பாருங்க, எல்லாருக்கும் போகலாங்க. இயேசு எல்லாருக்கும் ஆண்டவர், இயேசு எல்லாருக்கும் ஆண்டவர், உலக ரட்சகர், உலகத்தின் மனிதர்கள் எல்லாரையும் ரட்சிப்பதற்காக இயேசு. சில தெய்வங்கள் சில குறிப்பிட்ட தேசத்துக்கு தான் தெய்வம், ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லா தேசத்திற்கும் எல்லா மனிதருக்கும் ஒரே ஆண்டவர், உலக ரட்சகர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. இந்த நல்ல செய்தியை உன்னை இயேசு உன்னை நேசிக்கிறார், உனக்காக தான் அவர் மரித்தார், உனக்காக தான் ரத்தம் சிந்தினார். இதை சொல்லி பாருங்க. எனக்காகவா? ஆமாங்க, பாவியை தான் நேசித்தார். இந்த நல்ல செய்தியை சொல்லி கூட்டு வந்து பாருங்க, அதுதான் ஊழியம். அதை கேட்டு ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டுச்சுன்னா சொல்லுவாங்க, எப்பாப்பா இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், ஏன் தெரியுமா? நீ இயேசுவை சொன்னதுனால, உன்னால தான் நான் இயேசுவை கண்டு கொண்டேன். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்கு இதுக்கெல்லாம் ரொம்ப படிக்கணும்னு அவசியம் இல்லை. வேதத்தில் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு அம்மா சுவிசேஷம் சொல்கிறாங்க. என் செய்தி எங்கேயோ போயிட்டு இருக்குது. சரி, அந்த அம்மா ரொம்ப கஷ்டத்தில் வராங்கம்மா, வாழ்க்கையில் எல்லாம் ஃபெயிலியர். ஏற்கனவே 4 புருஷன், இப்போ 5வது ஒரு ஆளோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால ஊரே தப்பாக பேசுது.
யாரும் இல்லாத நேரத்தில் பகலில் உச்சி வெயில்ல தண்ணி கிணத்துல போய் தண்ணி எடுக்கலான்னு வராங்க. அங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு. சும்மா அப்படியே அழகான ஒரு ரூபம் உட்கார்ந்துருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போ ஊழியத்தை தொடங்கினாரு? 30வது வயதில் 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார்னு போட்டிருக்குது. அப்போ 30 வயது வாலிபன் பார்க்க எப்படி இருப்பாரு? சும்மா அப்படியே மின்றாரு. இந்த அம்மா அப்படியே தண்ணி எடுக்க வருது. இந்த அம்மாவை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, தண்ணி தாமா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாரு. என்னப்பா, நீர் பெரிய ஜாதி, நீர் யூதராச்சே, நான் சமாரியன், அருவருக்கப்பட்ட ஜாதி, என்கிட்ட போய் தண்ணி கேட்குறியே. ஆண்டவருக்கு பாயிண்ட் கிடச்சிருச்சு. தண்ணி கேட்குறவர் யாருன்னு நீ தெரிஞ்சிருந்தா நீ அவர்கிட்ட கேட்டிருப்ப. அப்படின்னா நீர் பெரியவரா? இந்த கிணத்தை உண்டாக்குன யாக்கோபை விட நீர் பெரியவரா? அவ்வளோ அழகா கேட்டவனர் சொல்றாரு, இந்த தண்ணியை நீ குடிச்சினா மறுபடியும் தாகம் வரும், மறுபடியும் குடத்தை தூக்கிட்டு வருவேன். ஆனால் நான் கொடுக்குற தண்ணீரை நீ குடிப்பாயானால் உனக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அப்படின்னா நீர் தீர்க்கதரிசியோ, நீர் தீர்க்கதரிசியோ அப்படின்னு என்ன இவ்வளோ அழகா பேசுறீங்களே. உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன் புருஷனை கூட்டுவாமா. எனக்கு புருஷன் இல்லை. அந்த அம்மா சொல்றாங்க, ஆமாம்மாம்மா கரெக்ட் தாம்மா, 4 பேர் உனக்கு புருஷனா இருந்தாங்க, இப்போ இருக்கிறவன் புருஷன் இல்லை. என்னடா அது என் லைஃபையே சொல்றாரு. உடனே இந்த அம்மாவுக்கு அப்படியே குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ள ஓடி போய் எல்லாரையும் பார்த்து, எம்மா வாங்க வாங்க, நான் செஞ்சதெல்லாம் ஒருத்தர் சொல்றாரு, அவரை வந்து பாருங்க. இந்த அம்மா செய்த சுவிசேஷ பிரசங்கம் என்னது? நான் செஞ்சதெல்லாம் ஒருத்தர் சொன்னாரு. இந்த அம்மா என்ன நல்லதா செஞ்சாங்க? ஊர் உலகமே பார்த்து சிரிக்கிற அளவுக்கு, கிண்டல் பண்ற அளவுக்கு 4 பேரோட வாழ்க்கை நடத்தி இப்போ 5வது ஆளோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதை நான் செஞ்சதெல்லாம் ஒருத்தர் சொல்றாரு, அவரை வந்து பாருங்கன்னு ஊரே ஓடி வந்து பார்க்குறாங்க. இயேசு கிறிஸ்து அப்படியே ஊரே ஏற்றுக்கொண்டுருச்சாமா. ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாதாரண ஒரு பாவியான பெண் சொன்ன வார்த்தையில் ஒரு ஊரே ரட்சிக்கப்பட்டுச்சாமா. அப்போ நீங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பகுதியே ரட்சிக்கப்பட்டுரும். ரெலிலியா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம செய்த நன்மையை, கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற நன்மையை, கர்த்தர் கொடுத்த விடுதலையை, கர்த்தர் பிடித்த ரட்சிப்பை சொல்லணும். இந்த ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் பெரிய காரியங்களை செய்வார்களாம். அப்போ யோசுவா அந்த வழியில வந்தவர். யோசுவா யார் அப்படின்னா, ஆண்டவருடைய அந்த யோசுவா குறித்து நீங்க வேதத்தில் வாசித்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நபர். எப்படி தெரியுங்களா? மோசையோடவே இருந்தார், ஊழியக்காரனோடவே இருந்தார். ரெலிலியா சொல்லுங்க பார்க்கலாம். மோசே தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரனோடு கூட இந்த யோசுவா இருந்தபடினால ஊழியக்காரனே பார்க்கிறாரு, அவர் செய்த அற்புதங்களை பார்க்கிறாரு, ஆண்டவரோடு கூட பேசுகிறதை பார்க்கிறார். சீனாய் மலையிலே மோசே 40 நாள் இருந்ததை பார்க்கிறார். இப்படி ஊழியக்காரனோடவே இருக்கிறவர் இப்போ மோசேயின் காலத்துக்கு பிறகு ஆண்டவர் அவருக்குள்ள அந்த அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு, அந்த லீடர்ஷிப்பை கொடுத்துட்டாரு. ரெலிலியா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நிறைய நேரம் சொல்லுவோம், பாஸ்டரோட இணைஞ்சிருங்க, ஊழியத்தில் இணைஞ்சிருங்க, ஊழியம் செய்யுங்க. எங்களுக்கு எப்போனாலும் எந்த ஊழியம், என்ன ஜெபம், வாட்ஸ்அப் பாருங்க, ஃப்ரீயாக இருந்தால் உடனே வந்துருங்க, பாஸ்டர் நான் வரேன். உடனே உங்களுக்கு நம்ம ஊழியத்திற்கு அழைத்து கொண்டு போவோம். ஊழியம் செய்து பாருங்க. யோசுவாவை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் நான் நினைக்கிறேன், ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்தில் யோசுவாவை குறித்து என்ன எழுதியிருக்கு பாருங்க. 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா எனும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பாருங்க, ஏன் யோசுவாவுக்கு இவ்வளவு பெரிய லீடர்ஷிப்பை கர்த்தர் கொடுத்தார், இவ்வளவு பெரிய தலைமைத்துவத்தை கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னா, இவன் ஜோசுவா வாஸ் எ யூத், அவன் ஒரு யங். சரி, அப்போ இந்த பாருங்க, இந்த வாலிபன் யோசுவா என்னும் வாலிபன் மோசையோடு கூட இருக்கிறான். அடுத்தது ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். இன்னைக்கு நீங்க ஐயோ வாலிபெல்லாம் போச்சே, பரவாயில்ல, நீங்க வயசானாலும் பரவாயில்ல, ஆசரிப்பு கூடாரம் நமக்கு ரொம்ப தேவை. கர்த்தரை தொழுது கொள்ற இடம், சபை, ஒரு ஊழியனோடு இருப்பது, மோசையோடு கூட இருப்பது. கர்த்தர் தெரிந்து கொண்ட மோசையோடு கூட யோசுவா இருந்தான். ஊழியக்காரனோடு கூட இருங்க. இந்த ஆசரிப்பு கூடாரத்தோடு கூட, இந்த ஊழியத்தோடு கூட, இந்த ஆசாரியனோடு, இந்த ஊழியக்காரனோடு கூட நீங்க இருந்தா உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம். ஆமென். யோசுவா இருந்தான். இப்போ யோசுவா, மோசே மரிச்சிட்டாரு. இப்போ யோசுவா கையில் அந்த பெரிய லீடர்ஷிப் வருது, தலைமைத்துவம் வருது. இவர் நடத்திட்டு போறாரு.
போகும்போது தான் இது ஒரு சம்பவம், இது ஒரு பெரிய செய்தி. நான் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். இந்த செய்தி ரொம்ப ஆழமான செய்தி. கிபியோனியர் அப்படின்னு அடுத்த பட்டணம், கிபியோன் அப்படிங்கிறது அடுத்த பட்டணம். அந்த பட்டணத்தில் உள்ளவங்களுக்கு இந்த செயல்லாம் பார்க்குறாங்க. ஆண்டவர் செய்த அற்புதங்களெல்லாம் கேள்விப்படுறாங்க. யோர்தான் பிரிஞ்சதை பார்க்குறான், கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே ஐயோ இவ்வளோ பெரிய சிறந்த ஒரு மக்கள் கூட்டம் வர்றாங்க, இவங்கள்ட்ட நம்ம எதிர்த்து நின்றக்கூடாது, இவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதிர்த்து நிற்கக்கூடாது, எப்படியாவது இவங்களோட உடன்படிக்கை பண்ணி இவங்களோட சேர்ந்து வாழ்ந்துடணும், இவங்களோட சேர்ந்து வாழ்ந்துடணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அந்த கிபியோன் பட்டணத்தார் என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க. மற்றவங்களாம் எதுக்குறாங்க, இவங்க என்னடா நம்ம பகுதிக்கு வராங்க, இவங்களை துரத்தி அடிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கிபியோனியர் மாத்திரம் இவங்கள்ட்ட எப்படியாவது இந்த தேவனை நம்மளும் தெய்வமாக கொண்டுறணும், இந்த ஜனங்களோடு கூட நம்ம உடன்படிக்கை பண்ணணும், இவங்களோட சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு தந்திரமான யோசனை பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம பக்கத்து பட்டணம்னு தெரிஞ்சால் நீ அடுத்தது எரிகோவை வீழ்த்தியாச்சு, நீ அடுத்தது நம்மளை அடிக்க போகிறாங்க. அதுக்கு முந்தி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, தேஞ்சு போன ஒரு செருப்பை வச்சுக்கிட்டு, கொஞ்சோண்டு என்னது கெட்டுப்போன அப்பத்தை வச்சுக்கிட்டு அப்படியே தங்களை தூரத்துலேருந்து வர்றவங்க மாதிரி வர்றாங்க. வந்து யோசுவாட்ட, ஐயா நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரோம், நாங்கள் புறப்பட்ட நாளில் போட்ட ட்ரெஸ் இப்போ எல்லாம் பழசாயிருச்சு, செருப்புலாம் ரொம்ப பழசாயிருச்சு பாருங்கள், இப்போ இங்கே அப்பங்கூட பாருங்கள் பூத்து இருக்குது, அதனால் உங்களுடைய நல்லதெல்லாம் கேள்விப்பட்டு வந்தோம்ப்பா, எனக்கு எங்களோட கொஞ்சம் உடன்படிக்கை பண்ணிடுங்க, எங்களை மாத்திரம் நீங்கள் காப்பாற்றிருங்க, எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்க, நாங்கள் எப்படியாவது உங்களோட இணைஞ்சிருப்போம், உங்களுக்கு நாங்கள் தீங்கே செய்ய மாட்டோம் அப்படின்றாங்க. நீங்கள் அதுக்கு 10ஆம் அதிகாரத்தை வாசித்தா தான் அதெல்லாம் புரியும். இப்போ பேசுகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அப்போ உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரத்தில் யோசுவா உடனே என்ன பண்ணிட்டாருன்னா அவங்களோட உடன்படிக்கை பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு, உடன்படிக்கை பண்ணிட்டாரு. அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அவர் கர்த்தர்கிட்ட கூட ஆலோசனை கேட்கல அப்படின்னு போட்டிருக்குது. கர்த்தரிடத்துல கூட ஆலோசனை கேட்காம அவங்களோட என்ன பண்ணிட்டாரு, உடன்படிக்கை பண்ணிட்டாரு. 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவருடைய போஜன பதார்த்தங்களை சிறிது வாங்கி கொண்டார்கள். யோசுவா அவரோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோட காப்பாற்றும் உடன்படிக்கை அவர்களோட பண்ணினார். பாருங்க, இப்ப யோசுவா என்ன பண்ணிட்டாரு, அவங்களோட சமாதான உடன்படிக்கை, நாங்க உயிரோட காப்பாத்திடுவோம் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை. இவங்க வந்ததே தாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா, ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் நம்மை சுற்றி இருக்கிற எத்தனையோ பேருக்கு இன்னும் ஆண்டவரை அறியாதவர்களுக்கு என்ன எண்ணம் தெரியுமா, எப்படியாவது இயேசு ரட்சகரை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், இயேசு ரட்சகரை ஏற்றுக்கொண்டாதான் நமக்கு நித்திய ஜீவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டாதான் நமக்கு பரலோகம்னு நிறைய பேர் அறிஞ்சிருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? நம்மளை விட இன்னும் வைராக்கியமான இந்து குடும்பமா இருப்பாங்க. அவங்க இயேசுவை விசுவாசிக்கிறாங்க, சூழ்நிலையில அவங்க வெளியே வரல, ஆலயத்துக்கு வர முடியல. ஆனா எத்தனையோ பேர் இயேசுதான் எங்களை காப்பாத்துறாருன்னு சொல்லிக்கிட்டு வீட்டில் ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. நம்ம நினைக்கிறோம் பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு வர்றவங்க தான் கிறிஸ்தவங்கன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய பிள்ளை. என் நாமத்தின் மேல் விசுவாசமா இருக்கிறவன் தேவனுடைய பிள்ளை. ஒருவேளை அவங்க ஒரு பிராமண குடும்பத்தில் இருக்கலாம், அல்லது வேற ஆண்டவர் அறியாத பயங்கர வைராக்கியமான குடும்பத்தில் இருக்கலாம். சூழ்நிலை நிமித்தம் அவங்க வெளியே வராமல் இருக்காங்க. ஆனால் உள்ள ஏசப்பா நீங்கள் தான் தெய்வம்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்மளை விட அவங்க பெரிய விசுவாசி. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சூழ்நிலையில் அவங்க வரல. நமக்கு எல்லாம் வாய்ப்பு இருந்தாலும் கூட பாருங்க, எத்தனை சேர் காலியாக இருக்குது பாருங்க, எவ்வளோ இடம் காலியாக இருக்குது. போன வாரம் ஃபுல்லாக நிறைஞ்சுது. அப்பப்போ இவங்களே லீவ் விட்டுருவாங்க ஆண்டவருக்கு. சர்ச்சுக்கு என்ன செய்து தருவாங்க, இவங்களே லீவ் விட்டுருவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் போகாட்டா என்ன, நம்ம போகாட்டா என்ன அப்படின்னு நினச்சிடுறாங்க. ஆண்டவர் மேலே அன்பு வச்சவங்க ஒரு நாள் தவறக்கூடாது. திறந்தோறும் காலையில் நம்ம சபை ஆலயம் திறந்துருக்குது. இன்னும் எத்தனை பேர் கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு உங்களால் வர முடியலையே. ஒரு நாள், நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் வரலாம், 2 நாள் வரலாம், வாரத்தில் ஒரு நாள் வந்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு அதுக்கு பிறகு கொடுக்குற ஆசீர்வாதம் இருக்குது பாருங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சில நேரம் 1 மணிக்கெலாம் 2 மணிக்கெலாம் தூங்காமல் இருப்பேன். ஆனால் 4:30 மணிக்கு எந்திரிச்சு ஓடி வந்துடுவேன். 5:05 நான் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக தான் வருவேன். இங்கெல்லாம் நடக்கிறத பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீங்கள் தேடி பாருங்கள், கர்த்தரை தேடி பாருங்கள். சரி, அப்போது இந்த கிபியோனியர் என்ன செஞ்சாங்கன்னா வந்து உடன்படிக்கை பண்ணாங்க.
தந்திரமாக வந்து உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. சில சபைக்குள்ளே தந்திரமாக வருவாங்க தெரியுமா? ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான், அவர் என்ன பண்ணுவார், மெதுவாக வருவார் புதுசாக. எப்படியோ இந்த பொண்ணை வச்சாதான் அவன் உள்ளே வந்துட்டான். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அதான், நீ போயிடக்கூடாது, நீ என்ன பண்ணிடாத, அவர் வழியில் போயிடாத, இங்கே கொண்டு வந்துரு, இழுத்துட்டு வந்துரு. எப்படியோ தந்திரமாக ஒரு பொண்ணை வச்சாது நீ உள்ளே வந்துடு, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு, ராஜ்யத்துக்கு வந்துடு. ஆனால் உண்மையாக வரணும். பொண்ணுக்காக வந்துட்டு கல்யாணம் பண்ண பிறகு நீ கழட்டி விட்ட சர்ச்சை கழட்டி விட்டுட்டீங்கன்னா அது பாவம். நீ ஏதோ ஒரு திருமணத்துக்காக நீ ஆலயத்துக்கு வருவாயானால் அந்த திருமணத்துக்கு பிறகு நீ ஒரு நல்ல விசுவாசியாய் விளங்க வேண்டும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? ஆனால் எத்தனையோ பேர் கிறிஸ்தவ பிள்ளைகளாக வாழ்ந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு பாஸ்டரை ஏமாத்திட்டு, நீ போ, என் வேலை வந்துச்சு, பாஸ்டர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இனி என்ன பண்ணிடுவேன், நீ போன்னு அவர் வீட்டிலேருந்து அனுப்பிட்டு இருக்கிறாங்க. பாவம், அது தப்பு. தந்திரமா நீ ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தின்னு வந்தாலும் கூட ஆண்டவருக்குள்ள நீ உண்மையா இருக்கணும், ஆண்டவரை தேடணும். ஆமென். இந்த கிபியோனியர் வந்தாங்க பாருங்க, வந்து அவங்களோட உடன்படிக்கை, யோசுவா உடன்படிக்கை பண்ணிட்டாரு. அப்புறம் நீங்க 10ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா, இந்த கிபியோனியர் உடன்படிக்கை பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோடனே சுத்தி இருக்கிற எல்லாரும் சண்டைக்கு வந்துட்டாங்க. யார? அவங்கள அடிக்கிறதுக்கு சண்டைக்கு வந்துட்டாங்க. உடனே இந்த கிபியோனியர் யார்கிட்ட போவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? யார்கிட்ட போவாங்க? யோசுவாட்ட தான் வராங்க. அந்த வசனத்தை வேணா வாசிங்க பார்க்கலாம். 10ஆம் அதிகாரத்தில் அவருங்க என்ன சொல்றாங்க பாருங்க. 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல், பாருங்க அந்த வசனம், உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமா எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும் பர்வதங்களிலே குடியிருக்கிற. சரி, அவங்களுடைய அப்ளிகேஷன் என்ன? எங்களை கைவிட்டுறாதீங்க, உங்களை தான் நம்பி இருக்கிறோம். நம்ம ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றோம் சில நேரங்களில்? ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை தான் நம்பி வந்துட்டேன், நீங்க என்ன செய்ய? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அவர் ஆண்டவர் கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். இப்ப இவங்க கேட்கிறாங்க, எங்களை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்துல வந்து எங்களை ரட்சிங்க. இது ஆண்டவர்கிட்ட சொல்ற மாதிரி சொல்றாங்க. ஜோஷுவா அப்படின்னா என்ன தெரியுமா? மீட்பர், ரெடீமர் அப்படின்னு அர்த்தம். ஜோஷுவானா பேரு, மீட்பர்னு அர்த்தம், ரட்சகர்னு அர்த்தம். இப்ப நமக்கெல்லாம் ரட்சகர் யாரு? இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்க, கொஞ்சம் நல்லா தான் சொல்லுங்களேன். ஏசியன் ரட்சகர் சொல்லுங்களேன். ஏசியன் ரட்சகர். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம யார்கிட்ட போறோம்? ஏசப்பாட்ட போறோம். ஆண்டவரே, எங்களை கைவிட்டுறாதீங்கப்பா, சீக்கிரம் வாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உடனே ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆண்டவரும் உடனே வந்துடுறார். பறந்து காக்கும் பட்சியை போல காக்கிற தேவன். ஸ்பீடா வந்துடுவார் நீங்க கூப்பிட்டீங்கன்னா. நீங்க நிறைய கூப்பிடுறதில்லை, நம்ம கூப்பிடுறதில்லை. நம்ம உடனே என்ன பண்றோம்? மனுஷனுக்கு தான் ஃபோன் அடிக்கிறோம். நீங்க ஏசப்பாக்கு ஃபோன் அடிச்சு பாருங்க, ஆண்டவர் உடனே வருவார். அப்போ இவங்க உடனே யோசுவாட்ட வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே யோசுவா என்ன பண்ணார் பார்த்தீங்களா? அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். சொன்ன உடனே யோசுவாவும் உடனே 7ஆம் வசனத்தை வாசிங்க. உடனே போதும் பாருங்க. அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க 8வது வசனத்தில், 6வது வசனத்தில், 7வதுல உடனே யோசுவாவும் அவனோடு இருந்த மனுஷனும் புறப்பட்டாங்க. யார? உடன்படிக்கை பண்ணினவர்களை காப்பதற்காக. நீ தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுவாயானால் உன்னை காக்க உன் தேவன் உனக்காக ஆயத்தமாயிருக்கிறார். நம்புறவங்க ரெல்லே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணணும். எது உடன்படிக்கை தெரியுமா? ஞானஸ்தானம் என்பது உடன்படிக்கை. என்ன ஞானஸ்தானம் எடுக்காதவங்க கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். சர்ச்சில் ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைகளை நல்ல அரைக்கை தூக்கூடாது, முழுக்கை. இத்தனை பேர் இருக்கிறீங்க, சீக்கிரம் ஒப்பு கொடுத்துருங்க, சீக்கிரம் ஞானஸ்தானம் எடுத்துருங்க. சரியா? உடன்படிக்கை பண்ணிடணும். உடன்படிக்கை என்ன தெரியுமா? ஆண்டவரோடு கூட, அவரோடு கூட பண்ணுகிற அந்த கவனன்ட், அந்த உடன்படிக்கை தான் உங்களை காப்பாற்றும். நீங்க அதிகாரப்பூர்வமாய் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குட்பட்டவர்களாய் நீங்கள் மாறுகிறீர்கள். உடன்படிக்கை பண்ண யோசுவா கிளம்பிட்டாரு, ஆட்களை கூட்டி, என் பிள்ளைய உடன்படிக்கை பண்ண என் பிள்ளை யார் பார்த்தோடுறா, நான் போறேன். போனோடனே போர் இடுகிறார். போரிடும் பொழுது அப்படியே சூரியன் மறைய போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ண போகுது? இருட்டாக போகுது. யோசுவா சொல்றான், நான் தேவனுடைய மனிதன், சூரியனே இந்த என் பிள்ளைகளை, உடன்படிக்கை பண்ண பிள்ளைகளுக்கு விரோதமாய்
நீ என்னென்ன திட்டம் செய்ய, நீ இப்போ என்ன பண்ணக்கூடாது, அவங்கள அழிக்கிறதனையும் நீ மறையக்கூடாதுன்னு ஒரு கட்டளை விட்டாரு. அப்படியே நின்றுச்சுங்க. சூரியன் என்ன பண்ணிச்சு, ஒரு பகல் மட்டும் நினைச்சு, இருட்டவே இல்லை. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களாம் என்னமோ எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குதே. ஓ, செய்தி அவ்வளோ ஆழமாக கேட்குறீங்களோ? சரி. அப்படியே சொன்ன மாத்திரத்தில் ஒரு பகல் மட்டும் சூரியன் அப்படியே நிற்குது, சந்திரன் இருக்குது. சூரியன் மறைஞ்சாதான் அடுத்து யார் வருவார்? சந்திரன் வருவார். இவரை போக மாட்டேங்கிறாரு, அவரும் வர மாட்டேங்கிறாரு. அவர் நீதியை சரி கட்டும் மட்டும், எனக்கு அந்த வார்த்தை அந்த 5 ராஜாக்களையும் பிடிக்கிறதனையும் அந்த சூரியன் அகலலை. ஒன்றை சொல்கிறேன் பாருங்க, ஒன்றை சொல்கிறேன். நீங்கள் கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு செய்யும் வரை இளைப்பாற மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர். நம்ம அவரை கொஞ்சமாக பயன்படுத்துகிறோம், சில நேரம் உண்மை இல்லாமல் இருக்கிறோம். அதனால தான் சில ஆசீர்வாதங்களை பெற முடியல. நீங்கள் நல்ல உண்மையாக செய்து பாருங்க, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆலயத்துக்கு வந்தாலும் கூட ஏதோ வேண்டாம் விருப்பு போவோம், சரி போனால் பரவாயில்ல அப்படின்னு அப்படி வந்தீங்கன்னா நல்லா இருக்காது. உற்சாகமாக வரணும். காலையில் அந்த நேரத்துக்கு வந்து பழகணும். ஏதோ கொஞ்சம் தாமதமாகலாம், ரொம்ப லேட்டாக வரக்கூடாது, கடமைக்காக வரக்கூடாது, நல்ல இஷ்டத்தோட கஷ்டத்தோட வரக்கூடாது. எப்படி வரணும்? இஷ்டத்தோட வரணும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கஷ்டத்தோடு வந்தாலும் இஷ்டம். இதில் வந்திருக்க எல்லாரும் இஷ்டத்தோடு வந்திருக்காங்களா கஷ்டத்தோடு வந்திருக்காங்களா எனக்கு தெரியல. எப்படா ஒரு பிரசங்கம் முடிப்பார், இன்னைக்கு முடிக்கிற மாதிரியே தெரியலையே, 5 நிமிஷம்னு ஓட்டிகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நினச்சின்னா நீ கஷ்டத்தோடு உட்காந்துருக்கிற. பரவாயில்ல, என்ன ஆக போகுது, எப்படினாலும் நம்ம இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சாலும் போயிடலாமே அப்படின்னா நீ இஷ்டத்தோடு இருக்கிறாய். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நெருங்குறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம். இன்றைக்கெல்லாம் நான் எப்படி இருக்கிறேன்? கர்த்தர் எங்களை நல்லா வச்சதற்கு காரணம் இந்த ஆண்டவரை இன்னும் நேசிக்கிறதுனால தான். இன்னும் அப்பாட்ட சொல்லுவேன்ப்பா, இன்னும் ஓகே ஏதாவது நான் செய்யணும்ப்பா. நீங்கள் இஷ்டத்தோடு செய்து பாருங்கள். சபையில் நடக்கிற ஊழியத்தை இஷ்டத்தோடு செய்து பாருங்கள். கர்த்தருக்கு கொடுக்கறது கூட இஷ்டமாக சந்தோஷமாக கொடுத்து பாருங்கள். உங்கள் பின்னால் அப்படி ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. கஷ்டத்தோடு எதையும் செய்யாதீங்க. கஷ்டத்தோடு செய்யக்கூடாது. நமக்கு ஆசீர்வாதமாகவே இருக்காது. செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடாது. சர்ச்சுக்கு போகணுமேனு நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது 122 சங்கீதம் 1 வசனம் தாவீது என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது மகிழ்ச்சியாய் இருந்தேன். அவ்வளவுதான். அடுத்த வசனம், எருசலேமே உன் நடுவில் என் கால்கள் நிற்கலாயிற்று. நின்றுச்சு, உடனே நின்றுச்சு. பாருங்க, அப்படி நம்ம நின்று பாருங்க, நீங்க கட்டளை இடுகிறது நிற்கும். ஆமே, நீங்க என்ன கட்டளையிட்டால் நிற்கும். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? உங்க சரீரத்தில் வியாதி, போராட்டம், பிரச்சனை, பயங்கர எதிரி துரத்துறான், நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்க ஆண்டோடைய சமூகத்தில் நின்றுட்டு கத்தரை துதிச்சுட்டு நீங்க கட்டளையிட்டு பாருங்க, எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிடும். அப்படி நல்லா நில்லுங்களாம் பார்க்கலாம். அதுக்கு கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு சோகமா எழும்பலாமா வேண்டாவா? ஏன்னா நின்றக்கூடாதே, சூரியன் நின்றக்கூடாதே. சில காரியங்களை பிரச்சனை நிற்கணுங்க. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். உங்க சபை சர்ச்சில் இருக்க உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதி நிற்கும். உங்க போராட்டம் நிற்கும். போராட்டமே வாழ்க்கை நீங்க நினைக்கிறீங்களா? அவர் நிற்க வைக்கிற தேவன். ஆமென். ஜோசுவா ஒரு சூரியனை பார்த்து நில்லுன்னு நின்னுச்சாமா. இன்னைக்கு அதை விட நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். நீங்க சொன்ன நடக்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். நீர் எவ்வளவு மகத்துவமுள்ள தேவன் அப்பா, நீர் எவ்வளவு மகிமையான தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது அப்பா ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக ஆண்டவரே பிறக்கிற நம்பிக்கை, உற்சாகம், தைரியம், ஹல்லேலூயா ஆண்டவரே, இவைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. எங்களை போல ஒரு மனுஷன் அப்பா இந்த யோசுவாவுடைய வார்த்தையை கேட்டப்பா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நீர் செய்வீரானால்
ஆண்டவரே இன்றைக்கும் நீர் எங்களோடு கூட நீர் இருக்கிறவராய் இருக்கிறீரப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பா, எங்களை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே அப்பா நீர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணின தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே கடந்த வாரமும் நாங்கள் தியானித்தோமே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்தீர் ஆண்டவரே. யோர்தான் குவியலாக நின்றது என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவரே சூரியனும் சந்திரனும் அப்பா ஆண்டவரே அவைகள் தரித்து நின்றது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. அப்பா நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல நிற்கிற, உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்னென்ன சூழ்நிலைகளோடு கூட அவர்கள் கடந்து செல்லுகிறார்கள் என்று நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. அப்பா இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரே கர்த்தர் நீர் இறங்கி ஆண்டவரே அவர்களுக்கு கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்களுக்கு, அவருடைய பாதையில தடையாய் நிற்கிற காரியங்களுக்கு ஹல்லேலூயா நீர் கட்டளை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்திலே நீர் கட்டளையிடுவீராக. இப்பொழுது ஆண்டவரே தடைகள் அகன்று போவதாக. ஆண்டவரே அவர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதாக. ஆண்டவரே இப்பொழுது என் தேவன் அவருடைய வாழ்க்கையில நீர் கட்டளையிடுவீராக ராஜா, நீர் கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா. இந்த மாதம் முடிவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் அப்பா, அதற்குள்ளாக அவருடைய வாழ்க்கையில வர வேண்டிய எல்லா நன்மைகளும் ஆண்டவரே கடந்து வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நீர் ஆண்டவரே பொய் சொல்லுகிற தேவன் அல்ல அப்பா. ஆண்டவரே நீர் மனம் மாறுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நீர் வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. நீர் மனம் இறங்குகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே இப்பொழுது இறங்குவீராக, இறங்குவீராக. எத்தனை நாட்கள் காத்திருக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. இந்த மாதம் முடிவதற்குள்ளாக ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற தேவன் என்பதை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் விளங்க பண்ணுவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விளங்க பண்ணுவீராக அப்பா. ஒவ்வொருவரை உயிருள்ள சாட்சிகளாக நீர் நிற்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நிலை நிறுத்துவீராக ராஜா, நிறுத்துவீராக அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் சொன்னதை செய்யும் அளவு அவர் கைவிடுவதே இல்லை என்று சொல்லி அப்பா உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களுக்கு பேசினீரே, பாடல்கள் மூலமாக பேசினீரே அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த நம்பிக்கையோடு கூட கடந்து செல்லட்டும் அப்பா. ஏதோ வார்த்தைகளை கேட்டோம் என்று அல்ல, கர்த்தர் எங்களோடு கூட பேசினார். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தின ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட கடந்து செல்லட்டும் அப்பா. அவருடைய நம்பிக்கையை நீர் ஆண்டவரே அப்பா கனப்படுத்துவீராக. உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி அப்பா அவருடைய நம்பிக்கையை நீர் கனப்படுத்தும் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி, எங்களோடு கூட அசைவாடினதற்காக நன்றி, எங்களோடு பேசினதற்காக நன்றி. உடைய ஜனங்கள் நீர் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு அனுப்புவீராக. நம்பிக்கையோடு கடந்து செல்லட்டும், சாட்சிகளாய் மாறுவார்களாக. உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் மாறாமல் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.